Here is your Ooty Top 10 Travel Guide. These are the must-visit places you don't want to miss. மக்கா எல்லாரும் சௌக்கியமா? ஊட்டிக்கு போலான்னு சொன்னாலே போதும், எல்லாரும் பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் ஒரே மாதிரி இடத்தையே சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம ஊட்டியில இன்னும் நிறைய வேற லெவல் இடங்கள் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாங்க இன்னைக்கு நாம அந்த மாதிரி ஒரு டாப் 10 இடங்களை ஒரு அலசலசிட்டு வருவோம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு போற ரூட் மேப். எமரால்டு ஏரியால ஆரம்பிச்சு கோடநாடு வரைக்கும் இந்த 10 சூப்பரான இடங்களையும் ஒரு கைப்பாக்கத்தான் போறோம். அப்ப கிளம்பலாமா? முதல்ல நம்ம மனசையும் உடம்பையும் அப்படியே குளிர வைக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற ஏரிகள்ல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். என்னைய கேட்டீங்கன்னா, ஊட்டியோட உண்மையான அழகே இந்த தண்ணிக்கு பக்கத்துல தான் இருக்குது. ஆஹா, எமரால்டு ஏரியும் அவலாஞ்சி ஏரியும். இங்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, பெரிய கூட்டமே இருக்காதுங்க. சுத்தி பார்த்தா பச்சை பசேல் மரமும் செடி கொடி, நடுவுல நீல கலர்ல தண்ணி. அடடா, செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தனியா போய் அமைதியா உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல ஒரு பெஸ்ட் ஸ்பாட் கிடையாது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல பைக்காரா ஏரி. இங்க போட் ஹவுஸ்ல ஒரு ரவுண்ட் போறது இருக்கு பாருங்க, அது ஒரு தனி ஃபீலியா. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்க காமராஜ் சாகர் அணைய பாருங்க, ஒரு மலை மாதிரி எவ்வளவு பிரம்மாண்டமா நிக்குது. இந்த 2 இடத்துக்கும் போகாம உங்க ஊட்டி ட்ரிப் முடிஞ்சா அது ட்ரிப்பே இல்ல. சரி, ஏரியாலாம் சுத்தி பார்த்தாச்சு. இப்ப வாங்க மலையில ஏறி ஊட்டியோட மொத்த அழகையும் அப்படியே மேல இருந்து பாப்போம். இங்க இருந்து பாக்குற வியூவெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல, வேற மாதிரி இருக்கும். அடடா, கிளென்மார்கன். இங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டத்தோட ஊட்டியே ஒரு பெயிண்டிங் மாதிரி அவ்வளோ அழகா தெரியும். அடுத்து நீடில் ராக் வியூ பாயிண்ட். அதுக்கு நம்ம ஆளுங்க செல்லமா வச்ச பேரு ஊசி மலை. அந்த மலை நுனியில நின்னு கீழே பார்க்கும்போது லேசா த்ரில்லிங்கா இருக்கும் பாருங்க, ஒரு செம்ம அனுபவம் அது. டைகர் ஹில் பேரு மாதிரியே ரொம்ப கெத்தான இடம். விடியற் காலையில இங்க வந்து சூரியன் உதிக்கிறத பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல. அடுத்து கோடநாடு வியூ பாயிண்ட். இங்க நின்னு பார்த்தா கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலையும் பச்சையும் தான் தெரியும். உலகத்துல இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே மறந்து போயிரும். இப்போ மழையை விட்டு இறங்கி நேரா ஊட்டி டவுனுக்குள்ளேயே ஒரு குட்டி ரவுண்ட் போயிட்டு வருவோம் வாங்க. டவுன் பரபரப்பா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஊட்டி டவுனுக்குள்ள 2 செம்ம ஸ்பாட் இருக்கு. ஒன்னு செயின்ட் ஸ்டீவன்ஸ் சர்ச், ரொம்ப பழமையான கட்டிடம், உள்ள போனாலே மனசு அப்படியே அமைதியாயிரும். இன்னொன்னு மெழுகு மியூசியம். நம்ம தலைவர், பிடிச்ச நடிகர்னு எல்லாரும் மெழுகுல அப்படியே நிஜமாவே நிக்கிற மாதிரி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரே சிரிப்பும் ஆச்சரியமுமா தான் இருக்கும். ஆஹா, ஊட்டிய ஒரு முழு ரவுண்ட் அடிச்சிட்டோம். எமரால்டு ஏரி, அவலாஞ்சி, பைக்காரா, காமராஜ் சாகர் அணை, கிளென்மார்கன், நீடில் ராக், டைகர் ஹில், கோடநாடு வியூ பாயிண்ட், அப்புறம் டவுனுக்குள்ள செயின்ட் ஸ்டீவன்ஸ் சர்ச், மெழுகு மியூசியம். பாத்தீங்களா, இந்த 10 இடமும் இப்போ உங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. சரி மக்கா, இப்போ இந்த 10 இடத்த பத்தியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இப்போ சொல்லுங்க, உங்க அடுத்த ஊட்டி ட்ரிப்புக்கு என்ன பிளான் பண்ண போறீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நேரான கேள்வி இதுதான். நாம பார்த்த இந்த 10ல உங்க அடுத்த ஊட்டி ட்ரிப்புக்கு முதல்ல எந்த இடத்துக்கு டிக்கெட் போட போறீங்க? ரொம்ப யோசிக்காம டக்குன்னு கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. உங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். இதே மாதிரி இன்னொரு செம்மையான அலசலோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.